திமுக இந்த பேரை கேட்டதும் சிலருக்கு ஞாபகம் வர்றது ஊழல், இன்னும் சிலருக்கு முன்னேற்றம். எப்படி ஒரு கட்சிக்கு இப்படி ரெண்டு முகம் இருக்க முடியும்? வாங்க, தமிழ்நாட்டோட அரசியல்ல ரொம்ப முக்கியமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு சக்தியோட இந்த ரெண்டு பக்க கதையும் நாம விலாவாரியா பார்க்கலாம். சரி, இந்த முரண்பாட்டோட ஆழத்துக்குள்ள போலாம். ஒரே கட்சி ஒரே நேரத்துல எப்படி ஒரு ஹீரோவாவும் அதே சமயம் ஒரு வில்லனாவும் பார்க்கப்படுது? திமுகவை கடுமையா விமர்சிக்கிறவங்கள கேட்டா அவங்க சொல்ற கதை ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப மோசமானது. அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகனா ஊழல், வாரிசு அரசியல், அப்புறம் அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது, இதுதான் அவங்களோட அடையாளம். ஆனா இதுக்கு நேர் மாறா திமுக ஆதரவாளர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற கதையே வேற. அவங்களுக்கு திமுகனா தமிழ்நாட்டை இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்த ஒரு வளர்ச்சி இன்ஜின், நம்ம தனித்துவமான அடையாளத்தோட பாதுகாவலன். அப்போ திமுகவோட உண்மையான முகம் எது? இதை புரிஞ்சுக்க நாம இந்த ரெண்டு கதைகளையுமே அலசி ஆராயணும். முதல்ல அவங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள்ங்கிற அந்த இருண்ட உலகத்துக்குள்ள போவோம். சரி, இந்த குற்றச்சாட்டுகள்ல ரொம்ப சமீபத்துல புயலை கிளப்பின ஒரு விஷயம், அது மாநிலத்தோட மிகப்பெரிய வருமானம் வர்ற மதுபான வியாபாரத்தை சுத்தி தான் இருக்கு. பாருங்க, இந்த குற்றச்சாட்டுகளோட மையப்புள்ளியா இருக்கிறது ஒரே ஒரு அமைப்பு தான். அதுதான் டாஸ்மாக், அதாவது தமிழ்நாடு மாநில வாணிப கழகம். தமிழ்நாட்டில் மதுபானத்தை மொத்தமாகவும் சரி சில்லறையாகவும் சரி விற்கிறதுக்கான முழு உரிமையும் இவங்க கிட்ட தான் இருக்கு. ஒரு முழுமையான மோனோபோலி. விசாரணை அதிகாரிகள் சொல்ற குற்றச்சாட்டு உண்மையிலேயே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. எவ்வளோ தெரியுமா? 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 120 மில்லியன் அமெரிக்க டாலர். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய தொகை. அப்போ இந்த ஊழல் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாங்கன்னா, இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. முதல்ல சரக்கு தயாரிக்கிற கம்பெனிகளுக்கும் பார்களுக்கும் லைசன்ஸ் கொடுக்கறதுல லஞ்சம். ரெண்டாவது, கடைகளில் எம்ஆர்பி விலையை விட 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் அதிகமாக வச்சு விற்கிறது. அப்புறம் போலி பில் போட்டு சட்டவிரோதமாக வர்ற பணத்தை சில கம்பெனிகள் மூலியமா வெள்ளையா மாத்துறது. இன்னும் சொல்ல போனால் பெரிய நேஷனல் பிராண்டுகளை உரங்கட்டிட்டு அரசியல் செல்வாக்கு உள்ள உள்ளூர் கம்பெனிகளுக்கு சாதகமாக நடந்துக்கிறதுன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. ஒரு அதிகாரி என்ன சொல்றாருன்னா, இது கட்சியோட அரசியல் தேவைகளுக்காக பணம் திரட்டுற ஒரு கட்டுக்கடங்காத கள்ளச்சந்தை மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாரு. ஆனா நான் சொன்ன மாதிரி இது கதையோட ஒரு பக்கம் மட்டும்தான். இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். லட்சக்கணக்கான வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவோட வரலாறு குற்றங்களால் ஆனதில்லை, அது கட்டுமானம் மற்றும் வளர்ச்சியால ஆனது. திமுகவோட பதில்வாதம் இதுதான். எங்க சாதனை பட்டியல பாருங்கன்னு சொல்றாங்க. 1960களில் தமிழ்நாட்டில் இருந்த எல்லா கிராமங்களுக்கும் கரண்ட் கொண்டு வந்ததுல இருந்து 70களில் தொழில் வளர்ச்சிக்கு டிட்கோ சிப்காட் அமைச்சது வரைக்கும், ஏன் 90களில் ஃபோர்டு ஹுண்டாய் மாதிரி பெரிய கார் கம்பெனிகளை இங்கே கொண்டு வந்து டைடல் பார்க் மூலமா ஐடி புரட்சிக்கு விதை போட்டது. அப்புறம் 2000களில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை ஆரம்பிச்சது. இப்போ இருக்கிற சமூக நலத்திட்டங்கள் வரைக்கும் பல பத்தாண்டுகளா தமிழ்நாட்டோட உள்கட்டமைப்பையும் பொருளாதாரத்தையும் மாற்றி அமைச்சது நாங்க தானே அவங்க சொல்றாங்க. அவங்க சும்மா வாயில சொல்லல, நம்பர்ஸோட பேசுறாங்க. ஆதரவாளர்கள் சொல்றது என்னன்னா, திமுக கொள்கைகளால தான் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவோட பணக்கார மாநிலங்கள்ல ஒன்னா இருக்கு. உதாரணத்துக்கு தனிநபர் வருமானத்தை பாருங்க, இந்தியாவோட தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் கணிசமா அதிகமா இருக்கு. சரி, பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தாண்டி மக்களோட அன்றாட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துற திட்டங்களை பார்க்கலாம். இப்போ இருக்கிற பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், அப்புறம் பெண்களுக்கு பஸ்ல இலவச பயணம், இதனால 445 கோடி தடவைகளுக்கு மேல பெண்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1,15,00,000 பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. இதனால தான் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள்ல தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. அப்போ இங்க தான் அசலையான கேள்வி வருது. ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், இன்னொரு பக்கம் மறுக்க முடியாத வளர்ச்சி. இது ரெண்டுமே உண்மையா இருக்கும்போது எது வாக்காளர்களை திமுக பக்கம் இழுத்து வச்சிருக்கு? இதுக்கான பதில் பொருளாதாரம், ஊழல், இது எல்லாம் தாண்டி ஒரு ஆழமான கொள்கை போராட்டத்துல இருக்கு. பல பேருக்கு திமுகங்கிறது வெறும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு அரண். எதுக்கு எதிரான பாதுகாப்பு அரண்? டெல்லியில் இருக்கிற மத்திய அரசு மாநிலங்களோட அதிகாரங்களை குறைக்க பார்க்குது, மொழி கல்வி மாதிரி விஷயங்கள்ல ஒரே கொள்கையை திணிக்க பார்க்குதுன்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டோட சுயாட்சியையும் உரிமைகளையும் பாதுகாக்கிற ஒரு கோட்டையா திமுகவை அவங்க பார்க்குறாங்க. இன்டர்நெட்ல ஒருத்தர் சொன்ன இந்த கருத்து இந்த மொத்த பிரச்சனைக்கும் சரியான உதாரணம். தமிழ்நாட்டை பற்றின முடிவுகளை சென்னையில் இருக்கிறவங்க தான் எடுக்கணும், டெல்லியில் இருக்கிறவங்க இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? இது தங்களோட தலைவிதியை தாங்களே நிர்ணயிக்கணுங்கிற ஒரு ஆழமான உணர்வு. இது ஏன் இவ்வளோ முக்கியம்னா, இந்த வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோட கொள்கைகள் நம்ம மொழி, கலாச்சாரம், மாநில உரிமைகளுக்கு ஆபத்தா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மத்திய அரசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே பலமான கட்சியா திமுகவை தான் அவங்க பார்க்குறாங்க.
சரி, இதெல்லாம் நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்துதுன்னா, ஒரு வாக்காளரோட மனநிலைக்கு. ஓட்டு போட போற அன்னைக்கு ஒவ்வொரு வாக்காளரும் ரொம்ப சிக்கலான ஒரு கணக்க போட வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கட்டுக்கடங்காத ஊழல், குடும்ப அரசியல், உள்ளூர் அளவில் சில உறுப்பினர்களோட அடாவடித்தனம்னு கடுமையான விமர்சனங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா கண்ணு முன்னாடி தெரியிற வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, மக்களுக்கு போய் சேர்ற சமூக நல திட்டங்கள், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல மாநில உரிமைகளுக்கான ஒரு தீவிர பாதுகாவலன் அப்படிங்கிற ஒரு பிம்பம். இப்போ சொல்லுங்க, ஒரு வாக்காளர் எதை தேர்ந்தெடுப்பார்? அப்போ திமுக மேல இருக்கிற இந்த வழக்குல இறுதி தீர்ப்பு என்ன? உண்மை என்னன்னா, இந்த தீர்ப்பு எழுதுற நீதிபதி வேற யாரும் இல்ல, கோடிக்கணக்கான வாக்காளர்கள் தான். அவங்க தீர்ப்பு சொல்ற இடம் தான் தேர்தல் களம். அதனால திமுகவுக்கு ஓட்டு போடுறதுங்கிறது ஊழலை ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. பலரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியல் கணக்கு. அதாவது கட்சியின் சில தவறுகளை சகிச்சுக்கிட்டாதான் மாநில உரிமைகள், தமிழ் அடையாளம் மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை பாதுகாக்க முடியும்னு அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இது நம்மளை கடைசி ஒரு கேள்வி கிட்ட கொண்டு வந்து விடுது. ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநிலத்தை உருவாக்குற சக்தியாவும் அதே சமயம் அதுக்கு ஒரு சுமையாவும் பார்க்கப்படும் போது அந்த கட்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கிடைக்குதுன்னா அது ஜனநாயகத்தோட தன்மையை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? ஒருவேளை இந்த திமுக முரண்பாடுங்கிறது வெறும் ஒரு கட்சியை பத்தினது மட்டும் இல்லாம இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே ஜனநாயகம்ங்கிறது இப்படிப்பட்ட சிக்கலான முரண்பாடான தேர்வுகளை செய்யறது தான் நமக்கு காட்டுதோ.